பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்தி சுருக்கம். விஜயுடன் பதவியேற்கும் 9 அமைச்சர்கள். தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை தாவேகா கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தாவேகா ஆட்சி அமைக்க காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. அதன்படி தாவேகாவுக்கு மெஜாரிட்டிக்கான 120 இடங்கள் கிடைத்தன. முழு மெஜாரிட்டி பலத்துடன் கவர்னர் ஆர்லேக்கரை 4வது முறையாக சந்தித்து எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதங்களை விஜய் கொடுத்தார். அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்ட கவர்னர் தாவேகா தலைவர் விஜய் தலைமையிலான அரசு அமைக்க அழைப்பு விடுத்தார். தமிழக முதல்வராக விஜயை நியமித்ததற்கான ஆணையையும் வழங்கினார். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேகா தலைவர் விஜய்க்கு கவர்னர் ஆர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை நேரு ஸ்டேடியத்தில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறும் விழாவில் விஜய் முதல்வராக பதவியேற்கிறார். அவருடன் செங்கோட்டையன், ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, முஸ்தபா, ராஜ்மோகன், அருண்ராஜ், வெங்கட் ரமணன் ஆகிய 9 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல், மார்க்சிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் பேபி, ஆதரவளித்த கட்சித் தலைவர்கள், முக்கிய அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். சென்னையில் 20 இடங்களில் பதவியேற்பு விழா LED திரைகளில் லைவாக ஒளிபரப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நேரு ஸ்டேடியத்தை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட கட்சிகள் ஆதிக்கம் முடித்து கட்டிய விஜய் 60 ஆண்டாக தொடர்ந்த கொள்கையும் தூள் தூள். தமிழகத்தில் 1967க்கு பிறகு திமுக, அதிமுக கட்சிகளே மாறி மாறி ஆட்சி செய்து வந்தன. 60 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு விஜய் முடிவு கட்டியிருக்கிறார். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜயின் தாவேகா எழுச்சி பெற்றது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து திராவிட கட்சிகளுக்கு பயத்தை காட்டியிருக்கிறது. விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சி அமைய இருக்கிறது. அதேபோல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இல்லை என்ற கொள்கையை தான் இத்தனை ஆண்டுகளும் திராவிட கட்சிகள் கடைபிடித்து வந்தன. கூட்டணி ஆட்சி என்பதை அவர்கள் விரும்பவில்லை. 2006இல் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத போது கூட்டணி கட்சிகள் தயவில் ஆட்சி அமைத்தது. அப்போது கூட ஆட்சியில் பங்கு தரவில்லை. திராவிட கட்சிகளின் இந்த கொள்கையையும் உடைத்து எரித்துள்ளார் விஜய். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அவரது முழக்கம் தமிழகத்துக்கு புதிது. தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த காங்கிரசுக்கும் அமைச்சரவையில் விஜய் இடம் கொடுப்பார் என தெரிகிறது. 1967க்கு பின் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம் பெற்றதில்லை. தாவேகாவுடன் சேர்ந்ததன் மூலம் 60 ஆண்டுகளுக்கு பின் அமைச்சரவையில் இடம்பெறும் வாய்ப்பு காங்கிரசுக்கு கிடைக்கலாம். திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை விஜய் அறுவடை செய்தது எப்படி? பாரதிய ஜனதாவின் குற்றச்சாட்டுகளை பேசி வெற்றியை தனதாக்கிய தாவேகா. திமுக அரசின் மீது தொடர்ந்து புகார்களை தெரிவித்து அக்கட்சிக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்க பாரதிய ஜனதா எடுத்த முயற்சியின் பலனை தமிழக வெற்றிக் கழகம் அறுவடை செய்து கொண்டது. பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறியதாவது: தமிழகத்தில் 2021இல் திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து அனைத்து துறைகளிலும் லஞ்சம், ஊழல் தலைவிரித்தாடியது. சிறுமி முதல் முதியோர் வரை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்தன. போதைப் பொருட்கள் பள்ளிகளுக்கு அருகிலேயே கிடைத்ததால் மாணவர் சமூகம் பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்தது முதல் பட்டியலின மக்கள் மீது பல்வேறு வன்கொடுமைகள் நிகழ்ந்தன. திமுக ஆட்சியில் நடந்த குற்றங்கள், ஊழல்கள் தொடர்பாக பாஜ ஆதாரங்களை வெளியிட்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தியது. அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலையும் வெளியிட்டது. எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக கூட திமுக ஆட்சியை விமர்சிக்கவில்லை. ஆனால் கடைசியில் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா சேர்ந்தவுடன் சரியான தொகுதிகளையும் பாரதிய ஜனதா பெறவில்லை. அந்த தொகுதிகளிலும் சரியான நபர்களை வேட்பாளராக நிறுத்தவில்லை. இதனால் சட்டம் ஒழுங்கு மோசம், பாலியல் வன்கொடுமை மற்றும் கஞ்சா புழக்கம் அதிகரிப்பு என திமுக அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தெரிவித்து ஆட்சிக்கு எதிராக மக்களை பேச வைத்த பாரதிய ஜனதாவால் ஓட்டுகளை அறுவடை செய்ய முடியவில்லை. சிறுபான்மையின மக்களின் பாதுகாவலராக தங்களை கூறிக்கொண்டு அவர்களை திமுக ஏமாற்றி வருகிறது என பாரதிய ஜனதா விமர்சித்தது. பாரதிய ஜனதா தெரிவித்தது போல இந்த தேர்தலில் சிறுபான்மையின மக்கள், பட்டியல் இனத்தவர்கள் திமுகவுக்கு ஓட்டளிக்கவில்லை. பாரதிய ஜனதாவின் குற்றச்சாட்டுகளை தேர்தல் நெருக்கத்தில் பேசி தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுவிட்டது. பாரதிய ஜனதாவின் முயற்சியால் அக்கட்சிக்கு கிடைக்க வேண்டிய பலனை தாவேகா அறுவடை செய்துள்ளது என அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன.
கைமீறிய அமமுக எம்எல்ஏ கொந்தளித்த விஜய் மே 8 நடந்தது என்ன? வெளியான ஷாக் தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் கவனக்குறைவால் ஆதரவு கொடுக்க வந்த அமமுக எம்எல்ஏ காமராஜ் கைமீறி சென்று விட்டதாக தன் கட்சியினரிடம் விஜய் கொந்தளித்துள்ளார். இது குறித்து தாவேக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: தேர்தல் முடிவு வெளியான அன்றே தாவேகவுக்கு ஆதரவு கொடுக்கும் மனநிலைக்கு அமமுக எம்எல்ஏ காமராஜ் வந்துவிட்டதாக தெரிந்தது. அதைத் தொடர்ந்து நடிகர் சசிகுமாரை வைத்து படம் இயக்கிய ஒரு இயக்குனர் வழியே சென்னைக்கு காமராஜ் அழைத்து வரப்பட்டார். கட்சி தாவல் தடை சட்டத்தில் இருந்து தப்பிக்க அமமுகவில் இருந்து காமராஜை விலக வைத்து விஜய் முன்னிலையில் தாவேகவில் இணைத்திருக்க வேண்டும், அல்லது வெளிப்படையாக தாவேகவுக்கு அவர் ஆதரவு தெரிவிப்பதை அறிவிக்க செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் ஹோட்டலில் அவரை தாவேகவினர் தங்க வைத்துள்ளனர். அப்போது அமைச்சர் பதவியை காமராஜ் கேட்டுள்ளார். அந்த நேரத்தில் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஐயுஎம்எல் ஆகியவை ஆதரவு கொடுக்க முன்வந்ததால் காமராஜ் ஆதரவு வேண்டாம் என அனுப்பிவிட்டனர். அவர் மீண்டும் அமமுக பொதுச் செயலர் தினகரனிடம் சென்று விட்டார். அவரிடம் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி முதல்வராக ஆதரவு அளிப்பதாக கையெழுத்து பெறப்பட்டது. பின் புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் தங்க வைக்கப்பட்டார். இந்நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க காமராஜ் ஆதரவு தேவை என தாவேக தலைமை முடிவு செய்ததால் புதுச்சேரியில் இருந்த காமராஜை மே 8 தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். விஜய் ஆட்சி அமைக்க அவரும் சம்மதம் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து தாவேக ஆட்சி அமைக்க அமமுக எம்எல்ஏ காமராஜ் ஆதரவு அளித்திருப்பதாக கவர்னரிடம் தெரிவித்துள்ளனர். இந்த தகவலை அறிந்த தினகரன் புதுச்சேரியிலிருந்து காமராஜை சென்னை அழைத்து வந்து கவர்னரிடம் தாவேக மீது புகார் கூறியதுடன் போலீசில் புகார் அளித்தார். இந்த தகவல்களை அறிந்த விஜய் அவரை அழைத்து வரும் பொறுப்பில் இருந்த தன் வியூக வகுப்பாளர் மற்றும் தாவேக நிர்வாகிகளை திட்டி தீர்த்துள்ளார் என அவர் கூறினார். திருமாவளவனின் முதல்வர் கனவை சுக்குநூறாக நொறுக்கிய பழனிசாமி. திமுக, அதிமுக ஆதரவுடன் முதல்வர் பதவியை பெற நீண்ட நேரம் காத்திருந்த விசிக தலைவர் திருமாவளவனின் கனவு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியால் தகர்ந்தது. விசிக வட்டாரங்கள் கூறியதாவது: திமுகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி முதல்வராகும் திட்டம் முதலில் இருந்தது. இதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுக்கவில்லை. இதனால் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகவுக்கு ஆதரவு கொடுக்க முடிவு செய்தன. அதன்படி 8 மாலை தாவேகவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு அளித்தன. ஆனால் விசிக ஆதரவு கொடுக்கவில்லை. இந்நிலையில் திமுக, அதிமுக இணைந்தால் மக்கள் மத்தியில் அதிருப்தியாகும் வாய்ப்பு அதிகம் இருந்தது. இதை தவிர்க்க இருவருக்கும் பொதுவான பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த திருமாவளவனை முதல்வராக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இது குறித்து முடிவு செய்ய கடந்த 8 இரவு 9 மணிக்கு சென்னை செனட் சாலையில் உள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் வீட்டுக்கு திருமாவளவன் சென்றார். அங்கு உதயநிதி உள்ளிட்ட பலருடன் நடந்த ஆலோசனையில் முதல்வராக்கினால் தாவேகவுக்கு ஆதரவளிக்கும் முடிவை கைவிடுவதாக திருமாவளவன் ஒப்புக்கொண்டார். எனவே தாவேக தரப்பினருக்கு தான் இருக்கும் இடம் தெரியாமல் இருக்க சென்னையில் 3 ஹோட்டலில் ரூம் போட்டு ஒரு ஹோட்டலில் காரை நிறுத்திவிட்டு விமான நிலையம் அருகே உள்ள ஹோட்டலில் தங்கினார். இந்த செய்தி அறிந்த விசிக மூத்த நிர்வாகிகள் இது திருமா காலம் என சமூக வலைதளங்களில் எழுதினர். ஆனால் திருமாவளவனை முதல்வராக்கும் திட்டத்தை பாமக தலைவர் அன்புமணி, பழனிசாமி ஆகியோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்புமணியை முன்னாள் அமைச்சர்களும் திமுக முக்கியஸ்தர்களும் நேரில் சந்தித்து சமாதானம் செய்தனர். அதே நேரம் தனக்கு முதல்வர் பதவி வேண்டும் என்பதில் பழனிசாமி மிக உறுதியாக இருந்தார். இதனால் முதல்வர் பதவி கிடைக்கும் என காத்திருந்த திருமாவளவனின் ஆசை நிராசையாக போய்விட்டது. அதே நேரத்தில் திமுக, அதிமுக கூட்டணி அமையாத பட்சத்தில் தாவேகவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமென திருமாவளவனுக்கு கட்சிக்குள் அழுத்தம் அதிகமானது. அதைத் தொடர்ந்து தாவேகவுக்கு ஆதரவளிக்க திருமாவளவன் முடிவு செய்தார். தாவேகவிடம் ஆட்சியில் பங்கு கேட்டால் பதவிக்காகத்தான் இவ்வளவு தூரம் பேரம் பேசினார் என அதிருப்தியாகும் என்பதால் அதை தவிர்க்க தாவேகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க வேண்டியதாயிற்று. தாவேகவுக்கு ஆதரவு அளித்திருப்பதை சீனியர்கள் பலர் விரும்பவில்லை என அந்த வட்டாரங்கள் கூறின. ஒரு ஓட்டில் தோற்ற மாஜி மனுவை விசாரிக்கிறது கோர்ட். சட்டசபை தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பனை ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி வென்றார். இந்நிலையில் சீனிவாச சேதுபதி எம்எல்ஏவாக பதவியேற்கக்கூடாது என முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இது அவசர வழக்காக இன்று கோடை விடுமுறை கால சிறப்பு அமர்வு முன் விசாரணைக்கு வருகிறது. நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் இந்த வழக்கை விசாரிக்கின்றனர். முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் 83,364 ஓட்டுகளும், தாவேக சீனிவாச சேதுபதி 83,365 ஓட்டுகளும் பெற்றனர்.
விஜய் அலையால் சரியும் சாம்ராஜ்யம், பிளவை நோக்கி நகரும் அதிமுக, பழனிசாமியுடன் மல்லுக்கட்டும் மாஜிக்கள். சட்டசபை தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த நிலையில் கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பொதுச் செயலர் பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அதிமுகவில் பிளவு ஏற்படக்கூடும் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 3ஆம் இடத்தையே பெற்றது. மொத்தம் 169 தொகுதிகளில் களம் கண்ட அதிமுகவால் 47 தொகுதிகளை மட்டுமே வசப்படுத்த முடிந்தது. 100 இடங்களுக்கு மேல் டெபாசிட்டையும் இழந்தது. கட்சியின் பொதுச் செயலராக பழனிசாமி பதவியேற்ற பின் அதிமுக தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து வருகிறது. இது கட்சியினரிடம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 7ஆம் தேதி சென்னை எம்ஆர்சி நகரில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அலுவலகத்திலும் வேலுமணியின் சென்னை இல்லத்திலும் அதிமுக எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலர்கள் அடுத்தடுத்து வந்து சென்றனர். அப்போது பொதுச் செயலர் பதவியிலிருந்து பழனிசாமியை மாற்றுவது குறித்தும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைப்பது தொடர்பான பேச்சு எழுந்தது. இதனால் பழனிசாமியை மாற்றுவது குறித்த யோசனை ஒத்திவைக்கப்பட்டு எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. பின் புதுச்சேரி ரிசார்ட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டனர். ஆனால் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவளிக்க திமுக தயங்கியதாகவும் விசிக தலைவர் திருமாவளவனை முதல்வராக்க முடிவு செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. இது குறித்து முடிவு செய்ய அதிமுக எம்எல்ஏக்கள் நேற்று காலை 10 மணிக்கு பழனிசாமியின் வீட்டிற்கு வந்தனர். திருமாவளவனை முதல்வராக்க விரும்பாத பழனிசாமி வேறு கட்சி நபரை முதல்வராக்கினால் அதிமுக அழிந்துவிடும் என்று கூறியிருக்கிறார். அதனால் கோபமுற்ற சண்முகம், இப்போது மட்டும் கட்சியில் என்ன இருக்கிறது, எதிர்க்கட்சியாக கூட இல்லாமல் 3ஆம் இடத்துக்கு வந்துவிட்டோம் என்று ஆவேசமாக கூறியுள்ளார். அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வரானால் நான் ஒப்புக்கொள்வேன் என பழனிசாமி கூற, அதையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்போது ஆட்சி அமைத்தால்தான் எல்லாருக்கும் நல்லது என வேலுமணி கூறியுள்ளார். ஆனால் பழனிசாமி ஏற்கவில்லை. மேலும் தனக்கு எதிராக பேசிய முன்னாள் அமைச்சர்களிடம் உங்கள் மாவட்டத்தில் எத்தனை தொகுதிகளில் வென்றுள்ளீர்கள் என்று கேட்க, அவர்கள் நீங்கள்தான் எல்லாரையும் தோற்க வைத்து விட்டீர்கள் என கூற அங்கும் கடும் வாக்குவாதம் நிகழ்ந்துள்ளது. ஒரு கட்டத்தில் எம்எல்ஏக்கள் வெளியேறிவிட கோபமடைந்த பழனிசாமி ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு வாழ்த்துகள் என அறிவிப்பு வெளியிட்டார். இதனால் கோபத்தின் உச்சத்துக்கே சென்ற எம்எல்ஏக்கள் 35 பேர் சி.வி. சண்முகம் வீட்டிற்கு சென்றனர். அங்கு வேலுமணியும் வர பழனிசாமி இல்லாமல் தனியாக ஒரு ஆலோசனை நடந்தது. இந்த கூட்டத்தில் தாவேகவுக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிக்க சம்மதம் என்று அதிமுக எம்எல்ஏக்கள் 35 பேரிடம் கையெழுத்து பெறப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் உள்ளிட்ட சிலர் சண்முகம், வேலுமணி ஆகியோரை நேரில் சந்தித்து சமாதானப்படுத்த முயன்றுள்ளனர். அதிமுக மேலும் ஒரு பிளவை சந்திக்காமல் இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் என அவர்கள் கூறினர். நடுக்கடலில் திக் திக், 7 மணி நேரம் தவிப்பு, பலர் வாந்தி மயக்கம். நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்துக்கு சுபம் என்ற தனியார் நிறுவனம் பயணிகள் கப்பலை இயக்கி வருகிறது. 3 மணி நேரத்தில் இலங்கைக்கு செல்லலாம் என்பதால் இதில் பயணிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். வெள்ளியன்று இலங்கை காங்கேசன் துறைமுகத்தில் இருந்து நாகைக்கு கப்பல் புறப்பட்டது. 141 பயணிகள் இருந்தனர். கப்பலின் என்ஜினில் திடீரென பழுது ஏற்பட்டது. நடுக்கடலில் கப்பல் நின்றது. ஊழியர்களால் பழுதை சரி செய்ய முடியவில்லை. இருள் சூழத் தொடங்கியது. நடுக்கடலில் தவித்த பயணிகளுக்கு பயம் அதிகரித்தது. பலர் உணவு, தண்ணீரின்றி தவித்தனர். நீண்ட நேரம் உப்பு காற்றை சுவாசித்ததன் காரணமாக சிலருக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நடுக்கடலில் பயணிகள் செய்வதறியாது தவித்தனர். பழுதான கப்பல் மீனவர்கள் படகுகள் மூலம் நாகைக்கு இழுத்துச் செல்லப்பட்டது. மாலை 5 மணிக்கு வந்து சேர வேண்டிய கப்பல் 7 மணி நேரம் தாமதமாக இரவு 11 மணிக்கு தான் வந்து சேர்ந்தது. துறைமுகத்தில் தயாராக இருந்த மருத்துவ குழுவினர் பயணிகளுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். அதன் பின் அவர்கள் கிளம்பினர்.